இந்த வாரம் ஆக்டர் நானியுடைய சரிபோதா சனிவாரம் படம் தெலுங்குலயும், இந்த படத்துடைய தமிழ் வெர்ஷன் சூர்யா சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் விவேக் ஆத்ரேயா கூட நானி இதுக்கு முன்னாடி அடடா சுந்தரா அந்த படம் வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த ஹிட் காம்பினேஷன் மறுபடியும் இந்த படத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. நானி கூட பிரியங்கா அருள் மோகன், எஸ்.ஜே. சூர்யா, அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிவ்யூல பார்க்கலாம். அடிக்கடி சண்டை போடக்கூடிய ஒரு கோவக்கார சிறுவனா நானி வந்து வளர்றாரு. நானியுடைய இந்த கேரக்டர் அவருடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் நீ கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நானி கிட்ட அவங்க அம்மா ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ அம்மா கிட்ட செஞ்சு கொடுத்த இந்த ப்ராமிஸ்க்காக நானி வாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கோவப்படுறாரு. அது என்ன கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனிக்கிழமை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல சோகுலபாலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்.ஜே. சூர்யா இன்ஸ்பெக்டரா வராரு. எஸ்.ஜே. சூர்யாவும் பயங்கரமா ஒரு கோவப்படக்கூடிய ஆளு. தன்னுடைய தனிப்பட்ட கோவத்தை சோகுலபாலம் மக்கள் மேல வந்து எஸ்.ஜே. சூர்யா காட்டுறாரு. இதனால அந்த மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த விஷயத்த நானி தன்னுடைய காதலி பிரியங்கா மோகன் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ எஸ்.ஜே. சூர்யா கிட்ட இருந்து சோகுலபாலம் மக்களை நானி எப்படி காப்பாத்துறாரு, ஸோ என்ன விஷயங்கள் எல்லாம் இதை சுத்தி நடக்குது அப்படிங்கிறது தான் சூர்யா சாட்டர்டே படத்துடைய கதை. பாதிக்கப்பட்டவங்களுடைய கஷ்டத்துல இருந்து அவங்களை வெளிக்கொண்டு வரதுக்காக வரக்கூடிய கோபம், ஒருத்தருக்கு ஆதரவா இன்னொருத்தர் இருக்கணும், குடும்ப வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இந்த படத்துல டைரக்டர் ஆத்ரேயா பேசியிருக்காரு. அம்மா சென்டிமெண்ட், நானியுடைய சனிக்கிழமை கோவம், அவருக்கான பில்டப் காட்சிகள், பாட்டு, ஆக்ஷன், எஸ்.ஜே. சூர்யா நிகழ்த்தக்கூடிய வன்முறைகள், இதுக்கு இடையில வரக்கூடிய காதல் அப்படின்னு சொல்லிட்டு பல தெலுங்கு படங்களுக்கே உரிய கமர்ஷியல் விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துல கரெக்டா இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அது ஆடியன்ஸுக்கு சலிப்பை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம நோட் பண்ணணும். தெலுங்குல உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் நீட்டாவே இருக்கு. நேச்சுரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அடைமொழிக்கு ஏத்த மாதிரி நானி வந்து ரொம்பவே இயல்பான நடிப்புல வந்து எல்லாத்தையுமே கவர்றாரு. அமைதியான பையன் அண்ட் ஆக்ரோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தன்னுடைய சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காரு. படத்துடைய வில்லன் எஸ்.ஜே. சூர்யா. ஸோ இவருக்கு இந்த கேரக்டர்லாம் அசால்ட்டுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு 200% சூப்பராகவே வந்து நடிச்சிருக்காரு. அமைதி, ஆக்ரோஷம், நானி எஸ்.ஜே. சூர்யா ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பா எஸ்.ஜே. சூர்யா ஏத்தி இறக்கி வசனம் பேசுறது எல்லாம் வந்து திரையில அட்டகாசமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிரியங்கா மோகனும் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய கேரக்டரை ரொம்பவே அழகா பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நானி, ரமணா, அன்னியன் இந்த மாதிரி பல படங்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து அங்கங்க வச்சிருக்கிறது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல நகைச்சுவை காட்சிகளும் வந்து ஒர்க் அவுட் ஆகவே செய்யுது. படத்துல மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் இழுத்துட்டு போற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கதான் செய்யுது. இதுக்கிடையில சண்டை காட்சிக்கு நடுவுல நானியுடைய அப்பா வந்து நானி பத்தி பயங்கரமா பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யா மாதிரி நாமளும் பல இடங்கள்ல முழிக்க வேண்டியதா இருக்கு. சனிக்கிழமை நானி கிட்ட அடி வாங்குறவங்க அடுத்த சனிக்கிழமை தான் வந்து திருப்பி சண்டை போட வராங்க. ஸோ அந்த ஒரு வாரம் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மைனஸ் இருக்கவும் செய்யுது. நானி, எஸ்.ஜே. சூர்யா, பிரியங்கா அருள்மோகன் இவங்கள தவிர படத்துல நடிச்சிருக்கக்கூடிய அபிராமி, அதித்தி பாலன், சாய்குமார், அஜய் கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா இந்த ஊர் மக்களா நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு அழுத்தமான நடிப்பை படத்துல கொடுத்திருக்காங்க. ஹீரோவுக்கு தனி ட்ராக், வில்லனுக்கு தனி ட்ராக், அந்த சண்டை காட்சிகள்ல கூஸ் பம்பான மியூசிக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்ஸ் பிஜாயோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நமக்கு ரசிக்க வைக்குது. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் முரளி, குறிப்பா இவருடைய ஒர்க் வந்து ஸ்டண்ட் காட்சிகள்ல அட்டகாசமா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ பட தொகுப்பாளர் கார்த்திகா. ஸோ படம் வந்து ஒரு 3 மணி நேரம் லென்த் இருக்கு. அதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்குதான் செய்யுது. ஓவராலா சூர்யா சாட்டர்டே படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் வந்து நானி அண்ட் எஸ்.ஜே. சூர்யாவுடைய நடிப்பு தான். மற்றபடி இதோடைய கதையோ திரைக்கதையோ எந்த விதமான புதுமையும் இல்லாம தடுமாறுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எஸ், படம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.